பொதுவாகவே நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட படித்த ஒரு நண்பரோட வெட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். இப்போ நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னாலே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் வருவேன். என்னோடய ஃபேமிலியோடு போகும் பட்சத்தில் என்னோடய ஒய்ஃப், என்னோடய குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும். ஒன்று அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்புற மாதிரியாக இருக்கணும். ஏன்னா நம்ம சென்னையோட டிராஃபிக்கை வந்து யாராலையுமே கணிக்க முடியாதுங்க. அது சித்தர்களாலேயே கணிக்க முடியாத ஒன்றுனா அதாவது சென்னையோட டிராஃபிக் தான். ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணுன்னாலே ஒரு ப்ரீ பிளான் வேணுங்கிறேன். அதுவே நான் வேறு ஸ்டேட்லேருந்து, கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து நான் கொச்சின்லேருந்து வரேன் அப்படின்னா நான் எவ்வளோ ப்ரீ பிளான்டாக இருக்கணும். பட் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் பார்த்துக்கலாம், வரதை பார்த்துக்கலாம், அன்றைக்கி நைட்டே கிளம்பிடலாம். அதாவது ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 9 மணி 9:30க்கெலாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருப்பேன். அதை நம்பி நான் பாட்டுக்கு என்னோடய ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்துடுவேன். ஒரு வேளை என்னால் அந்த டைமுக்கு இப்போ நான் 9:30 மணிக்கு ஃப்ளைட்னா நான் ஒரு 8:30 மணிக்கெலாம் ஏர்போர்ட்குள்ளே இருக்கணும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இங்கே வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டி ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேறு வழியே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் நான் ஸ்டே பண்ணணும். எஸ், இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவர் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்ததுனால அவர் ஒரு நாள் நைட்டு முழுக்க இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. அன்னைக்கு நைட்டு அவரும் அவரோட குடும்பமும் அவரோட ஃப்ரெண்டோட குடும்பமும் ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். நான் உங்களோட பிரபாகரன். கேரளாவில் கொச்சின்ங்கிற பகுதியில், அதாவது கொச்சினுக்கு பக்கத்தில் அவங்களோட ஊர், அவங்களோட ஊர் நேமை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ப்ரைவசி காரணமாக சில விஷயங்களை என்னால் இதில் சொல்ல முடியாது. ஜெய்சங்கர் ராஜகோபால்ங்கிறவர் கொச்சினை சேர்ந்தவருங்க. அவரோட யூஜியை வந்து ஃபுல்லாகவே கேரளாவில் தான் படிச்சிருக்கிறாரு. பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக, மேல் படிப்புக்காக சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் வந்து படிக்கிறாருங்க. அவர் கூட யாருமே அந்த அளவுக்கு ஒட்டலை. பிகாஸ் ஜெய்சங்கருங்கிறவர் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரிங்க. அது இன்ட்ரோவர்ட் மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோவர்ட் கிடையாது. அந்த அளவுக்கு யாரு கூடயுமே பழக மாட்டார். யாருமே இவர் கூட வந்து பேசுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இவர் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் இவர் கூட படித்த அந்த சென்னையை சேர்ந்த ஒரு நபர் பிரபு, இவர் கூட சர்வசாதாரணமாக பேசுறது, யோ வாயா போகலாம் வாயா போயான்னு சொல்லிட்டு இவங்களோட பழக்கம் எப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெய்சங்கரும் பிரபுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே. ஸோ இவங்க எங்கே போனாலுமே ஜெய்சங்கர் வந்து எங்கேயாவது வெளியே போகணுன்னா பிரபுவை தான் கூப்பிட்டு போவார். ஏன்னா பிரபு வந்து லோக்கல் ஏரியாங்கிறனால, சென்னையிலே லோக்கல் ஏரியாவில் தான் அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால பிரபுவோட வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிரபு வெளியே எங்கேயா ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயங்கள், அதாவது ஃபேமிலி விஷயங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இவங்களுக்குள்ளே வந்துடுதுங்க. ஸோ இவங்களோட பிஜி படிப்பும் முடியுதுங்க. சில வருடங்கள் கழியுது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னுமே ஒரு அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் ஜெய்சங்கருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜெய்சங்கரோட மேரேஜுக்கு பிரபு மட்டும்தான், அதாவது சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிரபு மட்டும்தான் கொச்சினுக்கு போயிருக்கிறாரு அவரோட மேரேஜுக்கு. மற்றவங்க எல்லாருமே கேரளாவில் இருக்கிறவங்க மட்டும்தான். அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கலாம். அஸ் யூஸ்வல் ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போனோன்னா என்னென்ன அலப்பறையெல்லாம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இவங்க அதுக்கு மேலேயே ஜாலியாக அலப்பறையை கொடுத்துட்டு ஜெய்சங்கரோட மேரேஜை முடிச்சுட்டு பிரபுவும் சென்னைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துடுறாருங்க. அடுத்த 2 வருஷத்தில் பிரபுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுங்க சென்னையில். இப்போ ஜெய்சங்கருக்கு 8 மாதம் கை குழந்தை இருக்குதுங்க. அவங்க ஒய்ஃபையும் அந்த கை குழந்தையும் தூக்கிக்கிட்டு தான் பிரபுவோட மேரேஜுக்கு வராரு. அவர் மட்டும் வரேன்னு சொன்னப்போ பிரபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபேமிலியாக வாமச்சான் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஜெய்சங்கரும் கொச்சின்ல இருந்து சென்னைக்கு எந்தவித ப்ரீ பிளானும் பண்ணாமல், அதாவது எந்த விதமான பிளானும் பண்ணாமல் அவங்களோட 8 மாச கை குழந்தையும் வைஃபையும் கூப்பிட்டுட்டு சென்னைக்கும் வந்துடுறாருங்க. இப்போ ஜெய்சங்கர் எந்த விதமான ப்ரீ பிளான் பண்ணாம ஆபீஸ்க்கு வந்து லீவ் போடவும் முடியாதுங்கிற காரணத்தினால நைட்டு, அதாவது ஈவினிங் வந்து ரிசப்ஷன் ஆரம்பிக்குது. அன்னைக்கு மதியம் தான் இவங்க சென்னைக்கே வராங்க ஃப்ளைட்ல. வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் ரிசப்ஷனை முடிச்சுட்டு நைட்டு 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அவங்களுக்கு ஃப்ளைட்டுங்க. ஸோ இதை வந்து பிரபு கிட்ட ஜெய்சங்கர் கன்வே பண்ணவே இல்லை. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரபுக்கு கால் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு இவங்க ஃபேமிலியோட போயிருக்கிறாங்க. ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஜெய்சங்கரும் உங்களோட ஃபேமிலியும்
அந்த ரெசார்ட்குள்ளே போகும்போதே அவங்க குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் அமைதியாக தூங்கிக்கிட்டு வந்த குழந்தை அந்த ரெசார்ட்குள்ளே கரெக்டாக அந்த கார் என்ட்ரி ஆகும்போது அழுதுகிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அந்த குழந்தை இந்த மாதிரி அழுததே கிடையாதான். ஒரு மாதிரி அனீசியாக அன்கம்ஃபர்டபுளாக அந்த குழந்தை ஃபீல் பண்ணுறது தெரியுது. அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீட் பண்ணி பார்த்துருக்குறாங்க, வேடிக்கை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை அழுகி நிப்பாட்டவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. பிரபு அவரோட ரிசப்ஷனுக்காக ஈசிஆர்ல பிடிச்ச அந்த ரெசார்ட் வந்து ஆப்போசிட்ல 2 ரெசார்ட் பிடிச்சி வச்சிருக்காருங்க. இப்போ இவங்க ஜெய்சங்கரோட ஃபேமிலி போனாங்க, அந்த குழந்தை அழுதாங்க இல்லையா, அந்த ரெசார்ட்டுக்கு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரெசார்ட்ல லான் எடுத்து வச்சிருக்காங்க. அங்கதான் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரிசப்ஷன் எல்லாம் அங்கதான் நடக்கும். அது போக பொண்ணு மாப்பிளையும் கிளம்புறதுக்கு உண்டான ரூம்ஸ் எல்லாமே அங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நைட்டு ஸ்டே பண்றதுக்காக, அதாவது லைக் ஜெய்சங்கரே வந்து பிரபு கூப்பிட்டது தங்கிட்டு போடாங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் ஜெய்சங்கர் வந்து தங்கலை, நைட்டே வந்து கிளம்புறாருங்கிற விஷயம் இன்னும் பிரபுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ அந்த குழந்தை அந்த தங்குறதுக்காக ஜெய்சங்கர் இப்போ போனாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு ரெசார்ட்குள்ள, அந்த ரெசார்ட்ல ஏன் அழுகணும்? அதை தாண்டி வெளியே ஒரு 50 மீட்டர் ஆப்போசிட்ல நடந்து லானுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்க போற லானுக்கு போகும்போது அந்த குழந்தை ஏன் அழுகையை நிப்பாட்டிட்டு தூங்கணும்? ஜெய்சங்கருக்கு அந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்கிற மாதிரி விட்டுறாரு. ஜெய்சங்கரோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களோட ஊர்ல நிறைய பார்த்தவங்களாங்க. அவங்க இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு உங்கள எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஜெய்சங்கரோட ஒய்ஃப்க்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கும் நிறைய கனெக்ட் இருக்குதுங்க. அது என்னங்கிறத நான் போக போக சொல்றேன். இப்போ அவங்களோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. குழந்தை பிறந்து இப்போ வரைக்குமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா 8 மாச குழந்தைய அவங்க அந்த 8 மாசம் பார்த்ததை விட இப்போ இந்த ரெசார்ட்குள்ள போகும்போதும் சரி, அங்க இருந்து வெளியே வரும்போதும் சரி, அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி, வேற ஏதோ ஒன்று அவங்க கிட்ட சொல்ல வர மாதிரி இருந்திருக்குதுங்க. இதை ஜெய்சங்கர் கிட்ட அவங்க சொல்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் இருக்கிற பிஸியில் அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் ரிசப்ஷன்ங்கிற பட்சத்தில் அவர் கொஞ்சம் அவைலபிளாகவே இருக்கிறாருங்க மைண்ட் அளவில். அதனால ஃபேமிலி அந்த அளவுக்கு கவனிக்க முடியல. ஆனால் பத்திரமா கூட்டு போய் உட்கார வைக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லான், அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ரெசார்ட்ல இருந்து, கேட்ல இருந்து இவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, இந்த ரெசார்ட்டை வச்சக்கன் எடுக்காம பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. ஜெய்சங்கர் பிரபுவை போய் பார்த்துட்டு பேசிட்டு இன்னுமே அவர் வந்து எதையுமே கன்வே பண்ணல. நைட்டு நான் கிளம்புறேன்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் எதனா திட்டுவாருன்ட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபை காணும். ரொம்ப நேரம் தேடி பார்த்தவர் கேட்டு கிட்ட நிக்கிறத கவனிக்கிறாரு. அப்போதான் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டையும் கேட்கிறாருங்க, ஏம்மா இங்க வந்து ஏன் நிக்கிற, வா உள்ள வந்து உட்காரு, ஏசி இருக்கு, குழந்தை வெளியே தான் அழுவான்ல, உள்ள போய் தூங்க வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல குழந்தை வந்து ஏசிக்காக அழுகல, வேற ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜெய்சங்கருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அவங்க ஊர்ல ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பார்த்தவங்க. அவங்க வைஃப் எப்படி பேசுவாங்கங்கிறதும் அவருக்கு தெரியும். என்னமா சொல்ற, உண்மையா? ஆமாங்க, அங்க ஏதோ இருக்கு, ஏதோ சம்திங் அங்க தப்பா இருக்கு, ஏதோ நெகட்டிவா ஃபீல் ஆகுது, குழந்தை அதனாலதான் ஒரு மாதிரி அழுகுறான். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெசார்ட்ல இருக்கிறோம், அவன் தூங்கல, ஆனா அழுகவும் இல்லை, அவன் பாட்டுக்கு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறான். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. பிரபு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடியணும். ஸோ எதுவுமே சொல்ல வேணாம், நடந்தது எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம பாட்டுக்கு முடிச்சுட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீங்க குழந்தையோட நீ இங்கே இரு, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், அப்படியே கிளம்பிடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா, பிரபுவோட அம்மா, அப்பா, பிரபு அவங்க கட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதாவது அவங்களோட வைஃப் எல்லாருமே ஜெய்சங்கரை பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரோட குழந்தையும் கொஞ்சிக்கிட்டு, என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, நைட்டு வந்து இங்கே தான் தங்கணும், ஒரு 2 நாள் இங்கேயே தங்கிட்டு போப்பா ஃபேமிலியா, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, சரிம்மா ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இப்பயுமே அவர் எதையுமே சொல்லலை, கிளம்ப போகிற விஷயத்த அவங்க அம்மா கிட்டையும் சொல்லலை, பிரபு கிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவர் பாட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க, பயங்கரமான சத்தம், யாரோ ஒருத்தவங்க அலறாங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹாண்டட் ரெசார்ட்ல என்னமோ அதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு இவங்க எல்லாருமே இங்க நின்று பேசிட்டு இருந்தவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஓடி போய் பார்த்தா, பொதுவாகவே இந்த ரெசார்ட் பிடிக்கிறது ஸ்விம்மிங் பூலுக்காக தாங்க. நைட் வந்து செம ஃபன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா. அதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் எப்படி அதுல விழுந்தான்னு தெரியல, அவன் மண்டை உடைஞ்சி பிளட்டாங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ள விழுந்து ஃபுல்லா பிளட். பிரபுவோட ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே என்னடா அது கெட்ட சகுனம், ரொம்ப பயந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளையோட மேரேஜ் முடிஞ்சு இப்போ ஒரு ரிசப்ஷன் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க எல்லாருமே. இந்த சமயத்தில் லைட்டாக எதனா கால்லையோ கையிலையோ கீறல் விழுந்தாலே அவங்களாம் வந்து ரொம்ப பதற ஒரு ஃபேமிலியாங்க, ஒரு மாதிரி ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலின்னு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி. இப்போ ஒருத்தன் உள்ளே விழுந்து மண்டை உடஞ்சி அவ்வளோ பிளட்டு, அவனை எமர்ஜென்சிக்காக இப்போது ஆம்புலன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவன் உயிருக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இது ஒரு பெரிய அவசகுணம் மாதிரி இருந்திருக்குது. பொண்ணோட வீட்டு சைடு அதுக்கு மேலே, ஏன்னா பையன் வீட்டு சைடே இவ்வளோ அவசகுணம் பார்க்குறாங்கன்னா பொண்ணோட வீட்டு சைடு நம்ம பொண்ணு எதனா சொல்லிடுவாங்களோ, வந்த அன்னைக்கே வந்து இப்படி ஆயிடுச்சு,
வந்து ஒரு 2 நாள் கூட ஆகலை, இப்போ ரிசப்ஷன் வைக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, எதனா நம்ம பொண்ணு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே மூஞ்சி வேகலையாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறாங்க, டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஜெய்சங்கரோட ஒய்ஃப் ஜெய்சங்கரை பார்த்து, இப்போவாச்சும் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை சொல்லு, இந்த வீட்டில் வந்து ஏதோ இருக்குன்னு சொல்லு. ஆனால் ஜெய்சங்கருக்கு இல்லைம்மா வேணாம், அவன் பாவம், சும்மாவே அவங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தல எப்படி ஒரு மாதிரி இதாகிட்டாங்கன்னு ரொம்ப கில்ட்டியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப எதனா பிரச்சனை ஆயிருமா, அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியாக இரு, எல்லாமே நன்மைக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ட்ரோல் பண்ணிடுறாருங்க. ஸோ இப்போ அரை மனசோட அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. யாருக்குமே முகம் சரியில்லை, எல்லாருக்குமே மூஞ்சி செத்து போய் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரத்தக்காவு, ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரத்தக்காவு வாங்கியிருக்குது. அது இந்த ரெசார்ட்லேயோ அந்த ரெசார்ட்லேயோ, ஆனால் இவங்களோட ஃபங்க்ஷனில் நடந்தனால யாருக்குமே மனசு சரியில்லை. ஃபங்க்ஷன் நடந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு ஒரு 7-7:30 மணிக்கெலாம் ஜெய்சங்கர் வந்து அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு மேலே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் சொல்கிறாரு, பிரபு டேய் ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கடா, குழந்தை வேறு இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, டயர்டாக தான் வந்திருப்பீங்க, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, நான் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரேன் மச்சான், நீ மேலே இருன்னு சொல்லி அனுப்புனா ஜெய்சங்கர் பிரபுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கேப் ஒன்று புக் பண்ணி அந்த ரெசார்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறாருங்க. ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்துக்குள்ளே அவரால் போக முடியலை. ஏன்னா செம்ம டிராஃபிக்காங்க, செம்ம டிராஃபிக். பொதுவாகவே இந்த 7 மணிக்கு மேலே ஈஸியாக இருந்தாலும் சரி, வெளியே எந்த ஏரியானாலும் சென்னையில் நம்மளால் டிராஃபிக்கை வந்து கெஸ் பண்ணவே முடியாதுங்க. இங்கே டிராஃபிக் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் மேப்பாலேயே கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஜெய்சங்கரும் அவரோட ஒய்ஃபு குழந்தையோட கேபில் மாட்டிக்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட அவர் அந்த ஏர்போர்ட்டை நெருங்கிறதுக்கே 9:45க்கு மேலே ஆயிருக்கு. இவரோட ஃப்ளைட் 9:30க்குள்ளே, அதாவது 9:30க்குள்ளே இவர் அங்கே இருந்திருக்கணும். அதுவும் இந்த டிசம்பர் மாதம் மழை, டிசம்பர் மாதம் நடந்த ஒரு ஸ்டோரிங்க 2023. ஸோ ஜெய்சங்கரால் ஏர்போர்ட்டுக்கு ரீச் பண்ண முடிஞ்சது, பட் அவரால் அவரோட ஊருக்கு ரீச் பண்ண முடியலை. ஏன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறனால அவரோட ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ணிடுறாரு. அவரோட ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்த ஃப்ளைட் இருக்குதான்னு பார்க்கும்போது அடுத்த நாள் மத்தியானம் தான் அவருக்கு ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குங்க. இப்போது ஜெய்சங்கரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க நம்ம அங்கே ரிட்டர்ன்லாம் அங்கே போவேனாங்க, பக்கத்துலேயே எதனா ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிடலாம், ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது சென்னையில், அந்த மாதிரி எதனா ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிடலாம், நாளைக்கு மதியம் ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே நம்ம வேமாவும் அந்த மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவருமே ஓகேன்றாருங்க. அதுதான் எனக்கு கரெக்டாக படுதுமா, குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ரிட்டன் அங்கே போக வேணாம், இருந்தாலும் பிரபுக்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு நான் அவனை கொஞ்சமாச்சும் அலாட் பண்ணணும், எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்துட்டோம், அவன்கிட்ட எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது, ஒருவேளை அவன் அந்த ஃபங்க்ஷன் நடந்த அந்த ரெசார்ட்லேயே இருந்துட்டானா பரவாயில்ல, ஆப்போசிட்டில் இருக்கிற நீ சொன்ன அந்த மாதிரி ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான அந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்தானா அவனுக்கு என்ன ஆகும், அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆகுங்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான் நான் சொல்ல வேணான்ட்டு இருந்தேன், இப்போ தான் 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சில்ல, நான் ஃபோன் போட்டு அதை மட்டும் சொல்லவா, ஏங்க நீங்கள் ஃபோன் போட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் பிரச்சனை பண்ணுவார், ஏன்டா சொல்லாமல் போயிட்டேன்ட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பிரபு ஜெய்சங்கருக்கு கால் பண்ணியிருக்கிறாருங்க. ஜெய்சங்கர் இப்போ அட்டன் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே பிரபு அசிங்கமாக திட்டிருக்கிறாரு. யாரை கேட்டு நீ கிளம்புன, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஃபேமிலியோடு வந்திருக்கிற, நைட்டு தங்கிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்காச்சும் கிளம்பி போகலாம், நாளைக்கு நைட்டு கூட புக் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற, எங்கே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏர்போர்ட்டில் தான்டா இருக்கிறேன், எப்போ உனக்கு ஃப்ளைட்டு, நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன் உன்னை, இல்லை வேணாம் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்னா எப்படினாலும் பிரபு வந்து கன்வின்ஸ் பண்ணி இவரை கூட்டு போயிடுவாருங்கிறது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, டேய் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தானே உனக்கு ஃப்ளைட்டு, இப்போ நான் உனக்கு வந்து வண்டி அனுப்புகிறேன், இங்கேருந்து வண்டி அனுப்புகிறேன், இல்லைனா நீ அங்கேருந்து எதனா ஒரு வெஹிக்கிள் பிடிச்சி வந்துரு, நான் பே பண்ணிடுறேன், நாளைக்கு நம்மளோட வெஹிக்கிளில் தான் நீ போகணும், நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் ஏர்போர்ட்டில், ஒழுங்கு மரியாதை வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைடா எனக்கு செட் ஆகலை, ரெசார்ட்டில் வந்து குழந்தைக்கு செட் ஆகலை, நான் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிறேன், அப்படின்னா தான் நாளைக்கும் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாமல் போக முடியும், மழை வேறு பெஞ்சிகிட்டு இருக்குடா, டிசம்பர் மந்த்து வேறு பயமாக இருக்குது, மறுபடியும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேணும்னு ஆல்ரெடி மேனேஜருக்கு வந்து பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதெல்லாம் கேட்பாங்களா, இல்லை. பிரபு அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேப் ஓட்டுறாரு, அவர் கிண்டி பக்கத்தில் தான்டா இருக்கேன்னு அவரையே அனுப்பி இவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து ஈசிஆர்ல இருக்கிற அதே ரெசார்ட்டுக்கு போற வழியில. இப்ப ஜெய்சங்கர் பிரபு கிட்ட, டே 2 ரெசார்ட் பிடிச்சிருக்கிறல, அதுல எந்த ரெசார்ட்ல வந்து நாங்க தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே 2 ரெசார்ட் இல்ல,
ஃபங்க்ஷனுக்காண்டி தான் 2 ரெசார்ட் பிடிச்சோம், ஒரு ரெசார்ட்டில் தான் நம்ம தங்க போகிறோம், ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம், அம்மா அப்பா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் மைத்திலியும் மட்டும்தான் இருக்கிறோம். பிரபுவோட ஒய்ஃப் பேர் மைத்திலி. ஸோ அவங்க 2 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர், ஸோ மொத்தமே இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்காக தான் அவர் ரெசார்ட்டே பிடிச்சிருக்கிறாரு. சரிடா, எந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, லான்ல வச்சு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அந்த ரெசார்ட் தான். இவருக்கு கொஞ்சம் ஹாப்பிங்க. அப்பாடா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரெசார்ட் இல்லடா, ஏன் இல்ல ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்றேன், நான் வரேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்து அவங்க ரீச் பண்ண போறாங்க அந்த ரெசார்ட்டை. இவங்களோட ஒய்ஃப், அதாவது ஜெய்சங்கரோட ஒய்ஃப் நல்லா தூங்குறாங்க, அவங்களோட குழந்தையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜெய்சங்கருக்கு மட்டும் தூக்கம் வரல, ஏதோ ஒன்று தப்பாக ஓடிக்கிட்டே இருக்குங்க அவரோட மனசில். எதனால் இப்படிலாம் நடக்குது, நம்ம போகாமே இருந்திருக்கலாமா, இப்போ தேவையில்லாமல் அலைச்சல், குழந்தை வேற இருக்கிறா, இந்த ரெசார்ட்லேயும் எதனா ஒன்று இருக்குமோ, ஆப்போசிட்டில் இருக்கிறதுலே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது, இந்த ரெசார்ட்லேயும் எதனா ஒன்று தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பிரபுக்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் பிரபுவையும் சேர்த்து இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் ஹோட்டலில் புக் பண்ணிடலாமான்னு பல தாட்ஸ் அவரோட மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது அவரோட குழந்தை, நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை கத்தி அழுகுறாங்க. செம்மையாக கத்தி அழுகுறாங்க. ஒரு மாதிரி காலையில் அழுதாங்க இல்லையா, அதை விட பயங்கரமாக அழுகுறாங்க, ஒரு மாதிரி வீச்சுன்னு அழுகுறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பதறிடிச்சு எந்திரிச்சாங்க. இப்போ ஜெய்சங்கரும் சரி அவங்களோட ஒய்ஃபும் சரி குழந்தைய பார்த்துட்டு உடனே ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியே எட்டி பார்க்குறாங்க, எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. ரெசார்ட்குள்ள அந்த கார் உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கிறா. அப்போ பிரபு குடிச்சிட்டு போதையில எந்த ரெசார்ட்டுங்கிறத மாத்தி சொல்லிட்டாரு ஜெய்சங்கர் கிட்ட. அவர் ஆல்ரெடி குடிச்சிருக்கிறாரு பிரபு, ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு குடிச்சிட்டு தான் இவர் காலை பண்ணியிருக்கிறாரு. அவர் இருந்த போதையில மாத்தி சொல்லிட்டாரு. அதாவது அவங்க ரிசப்ஷன் நடந்த அந்த லான் தான் ஓகே, அது அந்த ரெசார்ட்ல இந்த குழந்தை அழுகலை. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லான் வந்து சின்ன லான், ஒரு 20 பேர் தான் அதில் இது பண்ண முடியும். இவங்க தங்குறதை கண்டி பிடிச்ச லான். அங்கே தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் ஒருத்தர் விழுந்து மண்டை உடஞ்சி ரத்த காயானது. அந்த ரெசார்ட்டில் தான் இப்போ இவங்க இருக்கிறாங்க, பிரபு இருக்கிறாங்க, இவங்களும் தங்க போகிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே ஜெய்சங்கருக்கும் ஜெய்சங்கரோட ஒய்ஃபுக்கும் தூக்கி போடுதுங்க. அவங்க 2 பேருமே பதட்டத்தில் ஜெய்சங்கருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்து வண்டியை நிறுத்துங்க, ஏங்க வண்டியை நிறுத்துங்க முதல்லன்னு சொல்லிட்டு அந்த வாசலில் வண்டி அந்த மெயின் இடத்துல போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க நடுவுலையே. இப்போ பிரபு வந்துடுறாரு. ஏன்டா என்னாச்சு, ஏன் வண்டியை நிப்பாட்ட சொல்கிறீங்க, ஏன் நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருக்கிறேன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜெய்சங்கர் என்ன சொல்கிறான், இல்லடா ஒன்றும் இல்லடா, நீ ஃபங்க்ஷன் நடந்த அந்த இது தானே சொன்ன ரெசார்ட் எடுத்துருக்கணும், இதுவும் ஃபங்க்ஷன் நடந்த ரெசார்ட் தானடா, சரி விடு, ஏதோ மாற்றி சொல்லிட்டேன், இதனால் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி கேஷுவலாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்க ஒய்ஃப் வந்து கண்ணு கட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஜெய்சங்கரோட ஒய்ஃப் வந்து எங்கே வேணாங்க, குழந்தைங்கன்னு சொல்லி கண்ணு கட்டிகிட்டே இருக்கும்போது, மச்சான் நம்ம வேணால் வேறு எதுனா ஹோட்டல் போகலாமா, இந்த ஸ்விம்மிங் பூலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுல்ல, ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு, நானும் வந்தலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கேன், ஏன் இல்லைடா இந்த ரெசார்ட்டில் தானடா காலையிலேருந்து ஒரு மாதிரி தப்பாகவே நடந்துட்டுருக்கு, என்னடா தப்பாக நடந்துட்டுருக்கு, ஒருத்தன் கேர்லெஸ்ஸாக இருந்து உள்ளே வலிக்கு விழுந்துட்டான், அதில் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துருச்சு, அதனால என்ன இருக்குது, அது அவனோட நேரம். இப்போ ஜெய்சங்கர் எவ்வளவோ போராடியும் பிரபு கொஞ்சம் கூட கேட்காம அவங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே, அந்த ஜெய்சங்கரோட ஃபேமிலியோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாருங்க. ஜெய்சங்கரோட ஒய்ஃபுக்கு சுத்தமாக முகம் சரியில்லை. என்னதான் அவங்களுக்கு முகம் சரியில்லைனாலும் இந்த ரெசார்ட்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வேற வழியே இல்லை, இன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க அந்த ரெசார்ட்டில் தங்கி தான் ஆகணும். இப்போ பிரபு ஜெய்சங்கர் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. ஜெய்சங்கர் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து கண்ணை காட்டிட்டு, இருமா நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடி வராருங்க. மச்சான் நான் சொல்கிறத கேள்றா, இதை பாரு ஜே, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இன்றைக்கி நீ இங்கே தான் ஸ்டே பண்ணுற, அது மாதிரி நாளைக்கு நீ போகக்கூடாது, நாளை கழிச்சு போ, நான் உன்னோட கல்யாணத்துக்கு வந்தேன்ல, கொச்சினுக்கு வந்தப்போ நான் எதனா தகராறு பண்ணேன்னா, நான் பாட்டுக்கு வந்து அங்கே இருந்துட்டு நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் 3 நாள் அங்கே இருந்துட்டு தான் நான் வந்தேன், நீ மட்டும் ஏன் இப்படி எனக்கு பார்ஷியாலிட்டி பார்க்குற, நம்ம அப்படியா பழகிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா குடிச்சிருக்கிறாரு இல்லையா, ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சோன்னே இப்போ ஜெய்சங்கர் வந்து ஓப்பனாக சொல்ல போகிறாரு அவர்கிட்ட, இல்லைடா இங்கே நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறது மட்டும் கேளு, இங்கே நீ இருக்காத, நாங்கன்னு இல்லை நீயுமே இருக்காத, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே கான்வர்சேஷனில் மேலே வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. அங்கே மைத்திலியை காணும். பிரபுவோட ரூமில் மைத்திலி காணும். மைத்திலி இங்கே தான் நின்றுட்டு இருந்தா, நான் உன்னை கூப்பிட போகிறேன்னு சொன்னேன், அவள் ரூமில் இருந்தால் வெளியே வந்தா, இங்கே ஹாலில் தான் நின்றுட்டு இருந்தா இந்த வராண்டாவில், இப்போ அவளை காணும், சரி ரூமில் இருப்பாங்கடா போய் பாரு அப்படின்னா, ரூம் வந்து வெளியே லாக்கில் இருக்குது, வெளியே பூட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த ரூமில் வெளியே வந்துட்டோம்னா நம்ம இந்த பழைய டோர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் டோரு வெளியே லாக் பண்ணியிருக்குது. அப்புறம் எப்படி அவங்க உள்ளே இருப்பாங்க? இப்போ ஜெய்சங்கர் இதுதான் கரெக்டான தருணம்னு சொல்லிட்டு, டேய் நான் சொல்கிறத கேளு, இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி தான் நான் பேச வந்தேன், டே நிப்பாட்றா, மேலே மொட்டை மாடியில் இருப்பாடா, ஒருவேளை காற்று வாங்குற கண்டிப்பாக இருப்பாள், நம்ம வந்தனே எல்லாரும் அப்படியே மேலே போகலாம். இப்போ ஜெய்சங்கர் எவ்வளவோ போராடுறாருங்க. மச்சான் சொன்னா கேளு,
வா போயிடலாம், நீ கீழே வா, நான் பாத்துக்கிறேன், நீ கீழே வா, ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும், கீழே வா, இங்க இருக்க வேணாம். டே மைத்திலி மேல நிக்கிறாடா. இப்ப பிரபு வந்து நிதானமாவே இல்லைங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப போதையில இருக்கிறனால, டே நான் சொல்றதை கேள்ற, வாடா மேல போலாண்டான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடும்போது கீழே அந்த ஸ்டெப்ஸ்ல மேல ஏறுற ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ்ல அவங்க காலில் ஒரு கண்ணாடி குத்திடுதுங்க. இந்த பாட்டில் இருக்கு பாத்துறீங்களா, அந்த பியர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து கீழே போட்டு யாரோ உடைச்சிருக்கிறாங்க. அதுல இவங்க தெரியாம கால் பட்டு கிழிச்சு 2 பேருக்குமே பிளட் வந்துருக்குதுங்க. இவங்க காலில் கண்ணாடி பாட்டில் குத்தி ரத்தம் வருது. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ்ல இப்போ என் கையில வந்து கண்ணாடி பாட்டில் வச்சு கீறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் கையிலேருந்து பிளட்டாக வருது. நான் என்னோட கையை வச்சு அந்த ஸ்டெப்ஸில் வந்து இப்படியே வச்சு ஏறுறனோ, இல்லை தலைகீழ காலில் நடக்காமல் கையை வச்சு நடந்தா ஒரு தடம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி யாரோ ஒருத்தரோட கையச்சு பிளட்டு கையில் பிளட்டு வந்து அந்த கையச்சை வச்சு நடந்து போனால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸில் மொட்டை மாடிக்கு பால்கனிக்கு ஏறுற இடத்துல இருந்திருக்குதுங்க. இதை பார்த்த உடனேயுமே பிரபுக்கு பாதி போதை தெளிஞ்சிருச்சு. டேய் என்னடா அது, கையில் யாரோ கையச்சு, ஏன்னா பார்த்தாலே அது ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குதுங்க. இந்த வீட்டில் பிரபுவும் மைத்திலியும் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க இந்த ரெசார்ட்ல. ஸோ அப்போ யாரு இவங்க, பிரபு இங்கே நிற்கிறாரு, யாரோட கையச்சு அது? மைத்திலியும் காணும். அப்போ அது மைத்திலியோட கையச்சு தானே. எதனால பிளட்டில் தொட்டு போகணும்? அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. டேய் மச்சான் எனக்கு பயமா இருக்குதுடா, டே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாரு பிரபு. இப்ப ஜெய்சங்கர் சொல்றாரு, பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. அவரும் கூட வராரு. இல்ல நீ தனியா போகாத, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே போறாங்க. இவங்க ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறி போக 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 அந்த கையச்சு மேலே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மொட்டை மாடிக்கே வந்துடுறாங்க. அந்த கையச்சு காணும். மேலே பார்த்தா மைத்திலியவும் காணும். பிரபுக்கு ஒண்ணுமே புரியல. டே என்னடா ஒருவேளை விளையாடுவாளா என்னன்னு தெரியலையடா, ஏன்டா இப்படிலாம் நடக்குது, என்னாச்சுடா, நீ ஏதோ சொன்னியடா, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும் போது தான் இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு, டே இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுடா, காலையிலேருந்து எதுவுமே சரியில்லை, நான் எல்லாத்தையுமே விவரமா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்கிறோம், அமைதியாரு, இதை சொல்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஜெய்சங்கரோட வைஃப் கத்துறாங்க. ஜெய்சங்கரோட வைஃப் கத்துல இவங்க 2 பேரும் மேல இருந்து எட்டி பார்த்துருக்காங்க. பைப் லைன் இருக்குது பாத்தீங்களா, சத்தியமா எனக்கு இப்ப கூட புல்லரிக்குதுங்க. அவர் சொல்லும் போது எனக்கே வந்து ஏதோ படத்துல வர மாதிரி சொல்றாரு. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பைப் லைன்ல தலைகீழ இறங்கிட்டு இருக்கிறாங்களாங்க மைத்திலி மேலே இருந்து இந்த மொட்டை மாடில இருந்து அந்த பைப் லைனில் அப்படியே இறங்கிட்டு இருக்கிறாங்க, பிளட்டு ஃபுல்லாக. இதை பார்த்த உடனே ஜெய்சங்கர் கத்துறாரு, மா நீ போயிருமா, அங்கே நிற்காதம்மா, அங்கே போ, நீ அந்த பக்கமாக போ, அங்கே போ, அப்படி போன்னு சொல்லிட்டு மேலே இருந்து மலையாளத்தில் கத்துறாரு. இப்போ அவங்க அங்கேயே நிற்கிறாங்க கீழேயே. இப்போ ஜெய்சங்கரும் பிரபுவும் மொட்டை மாடிலேருந்து வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. கீழே ஓடி வரதுக்குள்ளேயுமே அவங்க மேலேருந்து வந்தவங்க கீழே இறங்கி ஸ்விம்மிங் பூல்குள்ளே போய் குதிச்சிருக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்குள்ளே போய் குதிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கையிலேருந்து அந்த பிளட்டு வந்து லீக் ஆகுது பார்த்தீங்களா, அது தண்ணியில் கலக்கும்போது ஒரு மாதிரி பிளட்டிஷாக ஆயிரும். அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது. அந்த பிளட்டை இவங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மைத்திலி. அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே விழுந்தவங்க அந்த மேலே மிதக்கிற அந்த பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி விகாரமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிரபுக்கு ஃபுல்லன் அவர் குடிச்ச எல்லா போதையும் இறங்கிருச்சுங்க. ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. டே என்னடா நடக்குது, மைத்திலி வெளியே வாமான்னு சொல்லிட்டு அவங்கள போய் தூக்குறதுக்கு போயிருக்கிறாரு. இப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, வேணாம் இங்கே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்சங்கரும் அவங்க ஒய்ஃபும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவரை வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருறா சரியாயிரும், ஒன்றும் ஆகாது, அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரபு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெய்சங்கரை தள்ளி விட்டுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது யாருன்னே தெரியாத ஒரு 3 பேருங்க, எங்க இருந்தாங்கன்னே தெரியல, ஒரு 3 பேரு வெளியே கேட்ல இருந்து வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி 4 பக்கமும் ஒரு மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு மாதிரி யாகம் நடத்துறதுக்குலாம் ஒரு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி. யாருன்னே தெரியல. இப்போ பிரபு கத்துறாரு, ஏய் யாரா நீங்களாம், யாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தாலே தெரியுது அவங்களாம் ஒரு மாந்திரிகவாதி மாதிரி இருக்கிறாங்க. வந்த 3 பேருமே மாந்திரிகவாதி மாதிரியே இருக்கிறாங்க. பிரபு இந்த மாதிரி கத்தி கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்கிற மைத்திலி கத்த ஆரம்பிக்கிறாங்க. காரணம் மந்திர வார்த்தைகள். அதாவது அந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, உள்ள வந்த அந்த 3 பேரும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸும் கேக்குதுங்க. ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மலையாளத்துல ஒரு மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜெய்சங்கர் அவரோட குழந்தைய கையில வச்சிருக்கிறாரு. ஜெய்சங்கரோட வைஃப் பெருசா கருப்பு கலர்ல பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மாந்திரிகவாதி மாதிரி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே. சேலையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து கட்டிக்கிட்டு உட்காந்து அந்த லான்ல உட்காந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பூஜை பண்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி எதோ வச்சிருக்காங்க பொருட்கள், பூஜை பொருட்கள்லாம் என்னமோ வச்சிருக்காங்க குட்டி குட்டியா. பிரபுவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஜெய்சங்கரை போய் கேட்கும் போது, டே என்னடா நடக்குதுங்கும் போது தான் கதையை ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், சோட்டானிக்கரை
அந்த கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்மாக்களை ஓட்டுவாங்க. அதாவது இந்த பேய்களை ஓட்டுறதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இடம், ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து குழந்தை வரம் கேட்டு அங்கே தொட்டில் கட்டுறது. அப்புறம் அந்த கோயிலில் வந்து நிறைய வழிபாடுகள் இருக்குதுங்க. வெடியை எடுத்துகிட்டு போய் இருட்டுக்குள்ளே ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இருட்டில் வச்சு அந்த வெடியை வெடிப்பாங்க. அதை வெடித்தாங்க அப்படின்னா அதுக்கு அது சில பரிகாரங்கள். அதை பற்றி நான் சொல்லணும்னா தனியாக ஒரு வீடியோவே போடலாம். சோட்டானிக்கரை பகவதி அம்மனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அதை பண்ணி போடுறேன். இப்போது அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கும் ஜெய்சங்கரோட வைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? ஜெய்சங்கரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா ஒரு பெரிய மாந்திரிகவாதிங்க. அதாவது மாந்திரிகவாதினா அந்த கெட்டது பில்லி சுனி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. நல்லது பண்ணுறவங்க, அந்த விஷயங்களை நல்லதுக்காக யூஸ் பண்ணுறவங்க. நிறைய நல்லது நடந்திருக்குது அவரால் மற்றவங்களுக்கு, அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜெய்சங்கரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்ட சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுமே ஒரு மாந்திரிகவாதி தான். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தேவைப்படும் நேரத்தில் மட்டும் இவங்க ஃபேமிலிக்கு எதனா ஒன்று ஆகுறது, இவங்களோட ஃபேமிலிக்கு எதனா ஒரு ஆபத்து வருது, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க இவங்களுக்கு இந்த சூனியம் பில்லி இல்லை ஏவல் இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அவங்களோட சுயரூபம் வெளியே வருவாங்க. இதை ஜெய்சங்கர் பிரபு கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாது. கல்யாணத்துக்கு அவர் வந்தப்போ கூட இதை பற்றி சொன்னது கிடையாது. ஜெய்சங்கரும் அவங்களோட வைஃபும் எப்போ இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்தாங்களோ, அவங்க குழந்தை எப்போ அழுக ஆரம்பிச்சானோ ஸ்டார்டிங்கில், அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இந்த ரெசார்ட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட வைஃப் வந்து வெளியே அந்த கேட்டுக்கிட்ட நின்று ஃபங்க்ஷன் நடக்கிற லான் இருக்கிற இடத்துல இருந்து ஜெய்சங்கர் போய் பிரபுவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஜெய்சங்கரோட வைஃப். அது எதனால் அப்படின்னா, அவங்க இந்த வீட்டில் இருக்கிற, அதாவது அந்த லானில் ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த லானில் அவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. கல்யாண பொண்ணு இப்போ இருக்கிற இந்த ஹாண்டட் ரெசார்ட்டில் தான் அவங்க ரெடி ஆகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மைத்திலியோட உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா, துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆத்மா புகுந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஜெய்சங்கரோட வைஃப். இதைத்தான் ஜெய்சங்கர் கிட்ட சொல்லும்போது, இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, ஃபங்க்ஷன் முடியட்டும்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போகலைங்க. ஜெய்சங்கரும் அவங்களோட வைஃபும் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அவங்களுக்கு தேவையான இந்த பொருட்களும் ஊரில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திரிசூலம் மலை அப்படிங்கிற பகுதியில் 3 பேர், அதாவது இவங்களோட ஆட்கள் தான், இவங்க அப்பாவோட சிஷியர்களாங்க. அவங்க 3 பேருமே அங்கே தான் இருக்கிறாங்க. வேற ஒரு வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. திரிசூலமலையில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் அவங்க ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்திருக்கிறாங்க. அதை இவர்கிட்ட எதுவுமே கன்வே பண்ணவே இல்லை பிரபுக்கிட்ட. ஸோ பிரபுவை காப்பாற்றுறதுக்காக தான் ஜெய்சங்கரும் அவங்களோட வைஃபும் இந்த பிளானை பண்ணி, அவருக்கும் சொல்லக்கூடாது, அவங்க வந்து பேனிக் ஆயிடுவார், அவரோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறது அடிப்படையில் தான் அவங்க 2 பேரும் வெளியே போய் ஆட்களை கூட்டு வரதுக்காண்டி போயிருக்கிறாங்க. அது தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்க தனியாக இருப்பாங்கங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. விதியா தற்செயலான்னு தெரியல, இவங்க 2 பேர் வர வரைக்கும் மைத்திலி பிரபுவை ஒன்றுமே பண்ணலை. இப்போ மைத்திலியை பிடிச்சிருக்கிற அந்த துர்மரணமான ஆத்மாவை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக உட்காந்து ஓட்டியிருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருச்சான். இது எல்லாத்தையுமே ஜெய்சங்கர் பிரபு கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கிறாருங்க. பிரபு இப்போ ஜெய்சங்கருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் கையை பிடிச்சிட்டு காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ மட்டும் இல்லைன்னா நீங்கள் நைட் என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, எனக்கு மைத்திலியும் முக்கியம், மைத்திலிக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, நான் தெரியாதனமாக இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சு ஜெய்சங்கர் வந்து 2 நாள் வந்து அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த ரெசார்ட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க. விடிய காலையில் ஆயிடுது, ஒரு 5-5:30 மணிக்கெலாம் கிளம்பி அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதாங்க, மைத்திலியோட வீட்டில் யாருக்குமே தெரியாதான். நைட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி கையை கிழிச்சிக்கிட்டா, தெரியாமல் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி மைத்திலிக்கு செமத்திட்டு வீட்டில் விழுந்துருக்குது. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க வீட்டில். ஆனால் அங்கே நடந்த இந்த உண்மை சம்பவம் யாருக்குமே தெரியாதான். இவங்க 4 பேருமே மறைச்சிட்டாங்க. ஜெய்சங்கரோட வைஃப், பிரபுவோட வைஃப் மைத்திலி, இவங்க 4 பேருமே அந்த விஷயத்த அவங்க 2 பேரோட வீட்லையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. பிரபுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கையே கிடையாதாங்க. அதாவது அபசகுணம் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க. பிரபு தெய்வ பக்தி உள்ளவர் தான். ஆனால் இந்த மாதிரி ஆத்மாக்கள், இந்த மாதிரி பேய், இது மேலாம் பிசாசு மேலாம் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர். ஃபர்ஸ்ட் டைம்
அவரோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததை அவரால் மறக்கவே முடியாதாங்க. ஸோ இதோட அவங்க சொன்ன கதையை நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டேன். அதாவது அவங்க சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட ஆடியோ மெசேஜ் அப்புறம் இதெல்லாம் போட்டிருந்தேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிற விதத்துலேயே உங்ககிட்ட போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இதை நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா நார்மலாக தான் அனுப்பியிருந்தாங்க, ஒன் வேர்டாக போட்டு அவங்க வாய்ஸ் மெசேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிட்டு இருந்தனால நீங்களும் அதை போட வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் அதை போடல. அதை போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி மறக்க முடியாத ஒரு அமானுஷ சம்பவம் நிகழ்ந்திருந்தா எனக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அண்ணன் நான் ஜூன் மாதமே அனுப்பிட்டேன், முன்னாடியே அனுப்பிட்டேன், இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களாம் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அண்ணா ஒரு ரிமைண்டர் மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கனால என்னால் பழைய இதை டக்குன்னு எடுத்து பார்க்க முடியல, மேலே இருந்து தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அவசரப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, மறுபடியும் எனக்கு பாப்பப் ஆகும். சில மெசேஜ்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் காட்டவே மாட்டேங்குதுங்க. ரெக்வஸ்ட்டில் போனால் ஒரு 10 மெசேஜ் தான் இருக்குது, ஹிடன் ஆயிடுது எல்லாமே. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் போல் இருக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்புகிற மெசேஜ்லாம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு, லோடாகி இப்போ தான் வருது. அது என்ன கதைன்னு தெரில, ஒருவேளை பக் இருக்கான்னு தெரில. ஸோ யாருமே வருத்தப்படாதீங்க. உங்கள் எல்லாரோட ஸ்டோரியுமே கண்டிப்பாக டெவில்ஸ் கிச்சனாக நான் சொல்லுவேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அந்த ஜெய்சங்கர் பிரபு இது எல்லாமே புனை பெயர்கள் தான், அவங்களோட நேம் எதையுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் பண்ணலை, அவங்களோட ப்ரைவசி பர்பஸ்னால. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். முன்னாடி வந்து ஒரு ஆடு போட்டிருப்போம். எல்லா ஆடு போடும்போது நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், அந்த ஆப் மூலயமா நிதி இழப்பு அபாயம் இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் விளாட்றவங்க உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் விளாடணும். ஸோ அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம விளாண்டே தீரணும், நம்ம வந்து காசு போட்டு இதில் லாபம் பார்க்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பையனை வந்து அவசரமாக ஐயோ 23ஆம் புலிகேசி வந்துட்டாம்பா. அர்ஜுன் அப்பா கதை சொல்கிறாரு, வா மரியாயா. பெய்க்கதைம்மா உனக்கு பிடிக்கும்ல? தூங்கலையா நீ? ஏயா சும்மா நாள்லலாம் எந்த ஒரு வேலையும் நடக்காது, நான் சும்மா தான் பேசுகிறேன். எதனா ஒன்று பேசுகிறோம், எதனா ஒரு கதை எதனா பேசுகிறோம், இல்லை நம்ம எதனா பிரோஜனமாக ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அது முக்கியமாக டெவில்ஸ் கிச்சனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சக்திகள், தீய சக்திகள் இருக்குதுங்க. யோ இங்கெல்லாம் நிற்க, வாயா இங்கே வாயா, ட்ரெஸ்ஸு போடாமல் இங்கே வராதையா, வாயா போ, சட்டை போட்டுக்க போ, டிஷர்ட் போட்டுக்க போ. எப்பா இந்த ஆணி அடிக்கிறது, ட்ரில் பண்ணுறது, நாய் குலைக்கிறது, காக்கா கத்துறது, இந்த வண்டியில் ஆரன் அடிக்கிறது, பேன்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. சப்பா யோ அமைதியாக இருக்கியா, ஏன் யார் அகலை பண்ணுற, ரவுடித்தனம் பண்ணாதியா, தொடையை தட்டிக்கிட்டு வரேன் என்னையா, உம்மாலாம் அப்புறமா கொடுக்காங்க. ஸோ இந்த பார்த்தியா ரிங்கு வேணுமா, அதுக்கு தான் முத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணுது. ஏய் ஹலோ கோஸ்டிஸ் சொல்லு. முதல்ல ட்ரில்லு தானேப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு அந்த இதெல்லாம் சொல்லும்போது என்ன சவுண்ட் இருந்துச்சா, நடுவில் டிஸ்டர்ப் ஆச்சா? நான் கதை சொல்கிறனால அந்த மைண்டில் இருந்தேன், வரல. அதுக்கு தான் நீ வந்திருக்கியா? இப்போ சவுண்டாக இருக்குல்ல, அமைதியாக இருங்கன்னு சொல்லியா? சவுண்டை கொடு, அமைதியாக இருங்கன்னு சொல்லு. யோ அமைதியாக இருங்கங்கிறது ஏன் அமைதியாக சொல்ல? இங்கே சைலண்ட்டுக்கிட்டு சத்தம் பிடிதானே சொல்லணும். இங்கே வா சொல்லு, அமைதியாக இருங்க சொல்லு. அம்மைங்க அம்மாவா? ஸ்பைடர்மேன். அப்பா ஸ்பைடர்மேன்யா? போங்க. யோ அர்ஜுனே போயா. அர்ஜுன் போயா போ.